வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு சிவப்பு நாய்க்குட்டி. எழுதியவர் சரசா சூரி அவர்கள். இது ஒரு சிறுகதை. கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கதை முடிவில் கதை படித்து முடித்த பிறகு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அவசியம் அதை கேளுங்க. இந்த கதையில் வர மாதிரி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை அதில் சொல்லியிருப்பேன். இப்போ கதைக்கு போகலாமா? வீடு முழுவதும் கலகலப்பு. பட்டுப்புடவை பளபளப்பு, வேட்டிகள் முரபரப்பு, பழத்தட்டுகள், இனிப்பு வகைகள். ஒரே சமயத்தில் பல குரல்கள், குறுக்கும் நெடுக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமியர். எல்லாவற்றையும் மீறி அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் சினுங்கள். இன்றைக்கு என்ன விசேஷம்? சொல்விளங்கும் பெருமாள் மங்கையர்க்கரசி தம்பதியரின் மூத்த புத்திரனுக்கு பெயர் சூட்டும் விழா. பட்டு சட்டை, கழுத்தில் செயின், கன்னத்தில் திருஷ்டி பொட்டு, வியர்வை கசகசப்பில் குழந்தை அழுகையை நிறுத்தவில்லை. அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட்டதாய் தெரியவில்லை. அப்பா குழந்தைய மடியில் வச்சுக்குங்க, அம்மா பக்கத்தில் வந்து நில்லுங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கீங்களா? புரோகிதர் அதட்டும் குரலில் சொன்னார். மந்திரங்கள் மாறி மாறி ஒலித்தன. குழந்தை காதில் 3 தடவை பேரை சொல்லுங்கோ. குழந்தை இப்போது அழுகையை நிறுத்தி இருந்தது. என்ன மங்கை, செந்தமிழ் கிணியன் தானே? திருமணத்திற்கு அப்புறம் அவள் அதிகம் உபயோகிக்கும் வார்த்தை தான். ஆமாங்க. குழந்தைக்கு என்ன புரிந்ததோ கழுக்கென்று சிரித்தது. எல்லாரும் சுத்தி வந்து ஆசிர்வாதம் பண்ணி அட்சதையை போடுங்கோ. ஓதிடுறவங்க இடலாம். தட்சிணையை வாங்கி கொண்டு எழுந்தார் புரோகிதர். டிஃபன் ரெடியா இருக்கு, எல்லாரும் சாப்பிட போகலாம். யாரோ ஒரு மாமா மைக் இல்லாமலே வீடு முழுக்க எதிரொலிக்கும் குரலில் அறிவிப்பு செய்தார். சொல்விளங்கும் பெருமாள் ஆள் ஒரு மாதிரி, கொஞ்சம் இறுகிய முகம், வெட்டொன்று துண்டு 2 என்ற ரீதியில் இருக்கும் பேச்சு. அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, முசுடு என்று வைத்து கொள்ளலாம். தமிழ் மேல் வெறித்தனமான காதல். தமிழ் பெயர் தேடி கடைசியில் மாட்டினவள் மங்கையர்க்கரசி. திருச்சியில் பெரிய நிறுவனத்தின் தலைமை பொறியாளன். தொட்டிலுக்கு வந்தப்புறம் ஒரு தடவைதான் வந்து பார்த்தான். 3 மாதம் முடிந்ததுமே கிளம்ப தயாராயிருந்தாள். இங்கே வேலைக்கு ஆள் கிடைக்காது, இப்போ எனக்கு வேலை நிறைய, இன்னும் 1 மாதம் போகட்டும், வெயில் கொளுத்துறது, அடுத்த மாதம் புறப்படலாம். தள்ளி தள்ளி 6 மாதம் ஆகிவிட்டது. நான் வர முடியாது, அம்மாவை கூட்டிட்டு நீயே கிளம்பி வந்துரு. அப்பாவுக்கு புரிந்தது. அம்மாவுக்கு மட்டும்தான் அழைப்பு. இதோ 6 மாத குழந்தையுடன் மங்கை சென்னையிலிருந்து புறப்பட்டு தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், ஸ்ரீரங்கம் வழியாக திருச்சி செல்லும் மலைக்கோட்டை விரைவு வண்டியில் அம்மாவின் துணையுடன் கிளம்பிவிட்டாள். மங்க, குழந்தை பத்திரம், ஃப்ளாஸ்கில் வெந்நீர், பால் பாட்டில், பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடு. ஏதாவது வேணுமா? வண்டி புறப்பட இன்னும் 10 நிமிஷம் ஆகும். அப்பா, ஏற்கனவே மணி 10க்கு மேலே ஆகுது. நீங்கள் நேரத்தோடு வீட்டுக்கு போங்க. போனதும் அவரை விட்டு ஃபோன் பண்ண சொல்கிறேன். புஜ்ஜு, தாத்தாவுக்கு பை சொல்லு. செந்தமிழ் கிணியன் புஜ்ஜுவாகிவிட்டான். மங்கை மட்டும் இனியா என்றுதான் கூப்பிடுவாள். எங்கேயாவது கோபித்து கொண்டு கணவன் திருப்பி அனுப்பிவிட்டாள். தாத்தா போகவில்லை. 10 நிமிடத்தில் திரும்பி வந்தார். என்னப்பா இன்னும் போகலை? புஜ்ஜுக்கண்ணு, புஜ்ஜுக்கண்ணு இன்னும் தூங்கலையா? குட்டி பையா, இதை பாரு. செந்தமிழ் கிணியன் இன்னும் கொட்ட கொட்ட முழித்து கொண்டிருந்தான். பா தா என்று கண்ணாடி வழியாக தாத்தாவிடம் தாவினான். அப்பா, தள்ளி நில்லுங்க, ரயில் புறப்பட போகுது. எங்கேயாவது விழுந்து வைக்க போறீங்க. வீட்டில் கவனிக்க கூட ஆள் இல்லை. மங்கை சைகை காண்பித்தாள். புஜ்ஜு, இதை பாரு. தாத்தா உள்ளே வந்தார். வெள்ளை பொமரினியின் நாய்க்குட்டி. சாவி கொடுத்ததும் குறைத்தது. இனியன் குதிக்க ஆரம்பித்தான். தோ 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 தோ. என்னப்பா இது? இனிமே இவன் தூங்கின மாதிரி தான். ஏது இது? ஒரு பையன் வித்துட்டு வந்தான். நல்ல வேளை ரயில் கிளம்பல. குட்டி தங்கம். இந்தா, தாத்தா வரட்டா? சீக்கிரம் இறங்குங்கப்பா, திடீர்னு வண்டி நகர்ந்துட போகுது. மனமில்லாமல் நகர்ந்தார் தாத்தா. விதி எத்தனையோ உருவத்தில் வரும் என்று சொல்கிறார்கள். பொமரேனிய நாய்க்குட்டி உருவத்தில் வந்து பார்த்திருக்கிறீர்களா? இனிய நாய்க்குட்டியை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான். மங்க, அதை பிடுங்கி வை, தூங்காது. குட்டி கொடுமா, நாளைக்கு விளையாடுவியான்.
குழந்தை பொம்மையை இன்னும் கெட்டியாக இறுக்கி பிடித்து கொண்டது. விடுங்கம்மா, அவனே அலுத்து போய் தூங்கிடுவான். பிடுங்கிட்டா அழுகையை நிறுத்த முடியாது. எதிர் சீட்டில் இருந்த ஒரு வயதான பெண் இனியனுக்கு பரிந்து பேசினாள். சரி விடுமா, டிடி வந்துட்டு போகட்டும். பெர்த்தை போட்டுட்டு நான் குழந்தையோட கீழே படுத்துக்குவேன். அது வரைக்கும் வச்சுட்டு விளையாடட்டும். பாட்டியும் பேரனின் பக்கம். எதிர் சீட்டு இளைஞன் குழந்தையை வாங்கி விளையாட்டு காண்பிக்க தூக்கி கொண்டு நடந்தான். தாம்பரம். 1 நிமிடம் நிற்க வேண்டிய வண்டி ஏனோ 10 நிமிடம் ஆகியும் கிளம்பவில்லை. அழும் குழந்தையை தூக்கி கொண்டு இளைஞன் கதவோரம் நின்றான். ஒரு வழியாய் கிளம்பியது வண்டி. ஐயோ, வண்டியை நிறுத்துங்க, யாராவது செயினை இழுங்க, சீக்கிரம். ஒரே அலறல். மங்கைக்கு சப்த நாடியும் அடங்கிவிட்டது. இனியா, கண்ணம்மா, அலறி அடித்துக்கொண்டு கதவோரம் ஓடினாள். வண்டி கொஞ்ச தூரம் ஓடி பெரிய குலுக்கலுடன் நின்றது. இனியனை இளைஞன் கையில் பார்த்ததும் தான் உயிர் வந்தது. குழந்தை ஒரேடியாய் தோ 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 என்று அலறியது. அக்கா, சாரி, நாய்க்குட்டி கீழே விழுந்துருச்சு. நாய்க்குட்டி தானே, போகட்டும், விடு தம்பி. இதுக்கா செயினை பிடிச்சு நிறுத்தினீங்க? மங்கைக்கு ஒன்றுமே புரியவில்லை. கம்பார்ட்மெண்ட்டில் மங்கை, அவளுடைய அம்மா, எதிர் வீட்டு வயதான பெண்மணி 3 பேர் மட்டுமே இருந்தனர். மற்றவர்கள் எதற்காக வண்டி நின்றது என்பதை தெரிந்து கொள்ள வெளியே பிளாட்ஃபாரத்தில், மங்க பாரு, அழுது அழுது குழந்தை முகம் செவந்தே போச்சு, பாலை கொடுத்து தூங்கவே. இனியன் விசுமி கொண்டிருந்தான். ஒரு வாய்ப்பால் உள்ளே போனதும் அப்படியே தூங்கிவிட்டான். தூக்கம் வருது, கொண்ட பையனை. அம்மாவும் பேரனும் கீழ் பர்த்தில் படுத்து விட்டார்கள். ஒரு வழியாக ஒவ்வொருவராய் உள்ளே வந்தார்கள். வண்டி நகரத் தொடங்கியது. எல்லோர் முகத்திலும் சோகம் அப்பி கிடந்தது. நடந்தது இதுதான். வண்டி கிளம்பியதும் இனியனின் கையில் இருந்த பொம்மை கீழே விழுந்துவிட்டது. குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டதும் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு 15 வயது பையன் பொம்மையை எடுக்க குனிந்தவன் இடுக்கில் விழுந்து விட்டான். 10 வினாடி ரயிலுடன் இழுத்து செல்லப்பட்டதும் வண்டி நின்றது. இரத்த வெள்ளத்துடன் கிடந்த அவனை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைந்தனர். கையில் சிவப்பு பொமெரினியன் நாய்க்குட்டி. அவன் உயிரோடு இருப்பானா? நாளைக்கு பேப்பரில் தான் தெரியும். மங்கை முகம் பேய் அறைந்தது மாதிரி ஆகிவிட்டது. ஐயோ, என்னால தானே. அப்பா, எதுக்கு இப்படி பண்ணினீங்க? ஏண்டா பொம்மையை போட்ட? அந்த பையன் யார் பெத்த பிள்ளையோ? வண்டியை நிறுத்துங்க, நான் இறங்கி போய் என்னன்னு பார்க்கணும். மங்கை வாய் மூடாமல் பேசினாள். தலையில் அடித்து கொண்டாள். அம்மா, பேசாம படுங்க. பையனுக்கு உயிர் இருக்கிறதா தான் பேசிக்கிட்டாங்க, ஒன்றும் ஆகாது. எல்லாரும் லைட்டை அடிச்சுட்டு படுங்க, மணி 1 போகுது. மங்கை கண்ணை மூடினால் வள் வள் என்று சிவப்பு நாய்க்குட்டி குரைத்தது. தோ 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 என்று குழந்தையின் அழுகுரல். பெருமாளின் முகம் கடுகடு வென்றிருந்தது. மனுஷன் வேலை வெட்டி இல்லாம 3 மணிக்கு எழுந்திருச்சு ஸ்டேஷனுக்கு வந்தா வண்டி 3 மணி நேரம் லேட்டா. தம்பி, அது சொல்ல ஆரம்பித்த மங்கையின் அம்மாவை அடக்கினான். இப்ப எந்த வியாக்கியானமும் வேண்டாம், கொண்டாங்க பிள்ளைய. காலை பத்திரிகைகள் அனைத்திலும் வண்டி லேட்டான காரணம் விலாவாரியாக எழுதப்பட்டிருந்தது. நல்ல வேளை, பெயர்கள் விடுபட்டிருந்ததால் மங்கை தப்பித்தாள். அடுத்து வந்து சில நாட்கள் அடிப்பட்ட பையனின் சரித்திரத்தை அலசி ஆராய்ந்தது பத்திரிகைகள். 15 வயது பையன், பள்ளியில் 10வது படிப்பவன், பள்ளியில் முதல் மாணவன். உறவினர் யாரையோ வழி அனுப்ப வந்தவன். சொந்த ஊர் தாம்பரத்தை அடுத்த சிதலம்பாக்கம். பெயர் முரளி. அம்மா மட்டும்தான். ஒரு காலை இழக்க வேண்டிய நிலை. மங்கை பித்து பிடித்தவள் போல எதிலும் நாட்டமில்லாமல் எல்லோர் மேலும் எரிந்து விழுந்தாள். மங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு அதையே நினைச்சிட்டு இருக்க போறேன்? நானும் ஊருக்கு கிளம்பணும். அப்பா பாவம் தனியா அல்லாடுறாரு. அத்தை, மங்கையே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு தெரியுது. என்கிட்ட ஒழுங்கா பேசி எத்தனை நாள் ஆச்சு? மாப்பிள்ளையின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள் அம்மா. அப்பா தான் வறுத்தெடுத்து விட்டார். அம்பிகா, மங்கை கிட்ட பேசணும். அவ பேசுற மாதிரி இல்லை, என்கிட்ட சொல்லுங்க. நம்ம புஜ்ஜு தானே அந்த குழந்தை. நான் வாங்கி கொடுத்த நாய்க்குட்டியால வந்த வெனதானே இவ்வளவும். நீங்களும் ஆரம்பிக்காதீங்க. ஏற்கனவே மங்கையை சமாளிக்க முடியல. 1 மாதம் ஓடிவிட்டது. தம்பி, நான் ஊருக்கு கிளம்புறேன். உங்ககிட்ட முக்கியமான சமாச்சாரம் ஒன்று சொல்லணும். என்னத்த?
நடந்தது எல்லாம் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டாள். நான் மங்கையை கவனமாக பார்த்துப்பேன். முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம். கவலைப்படாமல் ஊருக்கு போங்க. சொன்னபடியே செய்தான். அவன்தான் மங்கைக்கு அந்த யோசனையும் சொன்னான். மங்கைக்கு தன் கணவனின் தீர்மானத்தை எண்ணி ரொம்பவே பெருமையாய் இருந்தது. இவருக்குள்ளே இப்படி ஒரு மனித நேயமா? மங்கை, இனியா, வெரி ஹாப்பி நியூஸ். பேப்பரை பாரு. கொட்டை எழுத்துகளில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தமிழ்கினியன் தமிழ்நாடு மாநிலத்திலேயே முதலாவது மாணவனாக தேர்ச்சி பெற்றுள்ளான். அடுத்த ஒரு வாரமும் வீடு முழுவதும் நியூஸ் ரிப்போர்ட்டர்கள், கேமராக்கள், உறவினர்கள், நண்பர்கள், பூங்கொத்துகள். என்னுடைய இந்த சாதனைக்கு முழுக்க முழுக்க எனது தந்தை தான் காரணம். உடல் நலம் சரியில்லாத என்னுடைய அம்மாவையும் பார்த்து கொண்டு என்னுடைய படிப்புக்கு எந்த இடையூறும் வராமல் எனக்கு ஊக்கம் தந்த என் தந்தைக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். மங்க, இன்னுமா கிளம்பல? 6 மணிக்கு விழா ஆரம்பம். மணி 5 போகுது. அரை மணி முன்னாலேயே இருக்கணும்னு போட்டிருக்கு. இன்று தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட கலெக்டர் பரிசளிக்கும் விழா. இனியன் 3 மணிக்கே போய்விட்டான். காரில் போகும்போது மங்கை கணவனின் கையை இறுக்கி பிடித்து கொண்டாள். உங்க கோபத்துக்கு பின்னாடி இவ்வளவு அன்பும் பரிவும் இருக்குன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலிங்க. நான் ரொம்பவே கொடுத்து வச்சவ. சரியாக 6 மணிக்கு விழா ஆரம்பித்து விட்டது. கலெக்டர் நடுவில் அமர்ந்திருந்தார். ஒவ்வொரு மாணவனாய் மேடை ஏறி அவரது கையில் இருந்த பரிசை பெற்றபோது பெற்றோரின் கைத்தட்டல் அரங்கையே அதிர வைத்தது. இனியன் கையில் கோப்பையை கொடுத்த கலெக்டர் அவன் முதுகை தட்டி கொடுத்துவிட்டு அவனிடம் சில கேள்விகள் கேட்டபோது மங்கை கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்த வண்ணம் இருந்தது. இப்போது நமது முதன்மை விருந்தினர் மாவட்ட அதிகாரி திரு முரளிக்கண்ணன் அவர்கள் சிறப்பு உரையாற்றுவார். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த கலெக்டரை மெல்ல தாங்கி பிடித்து மைக்கின் முன் நிற்க வைத்தார்கள். பலர் முகத்தில் அதிர்ச்சி, ஆச்சரியம், கூட்டத்தில் சிறிய சலசலப்பு. பரிசு பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் என் பாராட்டுகள். கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வி என்னும் செல்வத்தை பெற்றதால் மட்டுமே நான் இன்றைக்கு ஒரு மாவட்ட அதிகாரியாய் உங்கள் முன் நிற்க முடிந்தது. இதுவரை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத என் வாழ்வில் நடந்த இச்சம்பவம். நான் கடந்து வந்த பாதை ரோஜா பூக்களால் தூவியது இல்லை, கற்களும் முட்களும் நிரம்பியது. கூலி வேலை செய்து என்னை படிக்க வைத்த தாயின் கனவுகளை நிறைவேற்ற நான் போராடிய காலத்தில் என் வாழ்க்கையில் நடந்த கோர சம்பவம் இன்று என் கண் முன்னால் ஒரு திரைப்படம் போல. 15 வருடங்களுக்கு முன் தாம்பரம் ரயில் நிலையம். முரளிகிருஷ்ணன் பேசியது எதுவும் மங்கையின் காதில் விழவில்லை. அதே திரைப்படத்தை அவளும் பார்த்தாள். என்னுடைய மருத்துவ செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் எனது சிதைந்து போன ஒரு காலை யாராலும் திருப்பி கொடுக்க முடியவில்லை. 2 வருடம் வீட்டில் இருந்தேன். என்னுடைய வாழ்வில் அப்போது ஒரு வசந்தம் வீசியது. என்மேல் கருணை கொண்ட ஒரு நல் இதயம் எனது படிப்பு செலவு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டது. இன்று வரை யாரென்று முகம் காட்டாத அந்த தெய்வத்திற்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? எங்கள் வீட்டின் வரவேற்பறையில் இருக்கும் அந்த சிவப்பு நாய்க்குட்டி நான் கடந்து வந்த பாதையை எனக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறை கீழே விழும்போதும் தூக்கிவிட ஒருவர் இருந்தால் போதும். நீங்கள் அடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் வெற்றிக்கான படிகள். உங்கள் அனைவரின் கனவும் மெய்ப்பட வாழ்த்துக்கள். செந்தமிழ்கினியிடம் இன்று சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது. கேட்ட கதையல்ல, நடந்த கதை. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இவ்வளோ ஒரு அருமையான கதை. இதை விதின்னு தான் சொல்லணும். இது யாரையும் தப்பு சொல்ல முடியாது. அந்த பொம்மை எதுக்காக விழணும்? சரி, விழுந்தது போச்சுன்னு போகாமல் இவா விட்டுருந்தா கூட அந்த பிளாட்ஃபார்மில் நின்ன பையன், அந்த பையன் பார்த்துட்டு அதை ஆசைப்பட்டு எடுத்து கொடுக்கணும்னு அவன் எதுக்கு அதை இறங்கியிருக்கணும்? அவன் இறங்கிட்டான். அந்த இடத்துல விதி விளையாடி எடுத்து அவனுக்கு அவனுடைய காலை போயிடுத்து. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கதையை படிக்கும்போது. ஒரு குழந்தைக்கு நல்ல வேளை, ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமாக பரிகாரமாக
அவள் அப்பா ஒரு கடுமையான மனிதராக இருந்தாலும் மனித நேயம் இருந்ததுனால அந்த பையனுக்கு படிப்புக்கு எல்லா உதவியும் செஞ்சு இன்னைக்கு ஒரு கலெக்டர் அளவுக்கு உசத்தி இருக்கிறது ஒரு மனித நேயத்தை அங்கே எடுத்து காட்டுறது. இதில் என் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் அப்போ என் பையன் புனேல இருந்தா, அவள் ஃபேமிலி என் பையன் மாட்டுப்பண்ணலாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி. அப்போ நாங்கள் பிள்ளையாத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது புனே டு சென்னைக்கு வரும்போது நடுப்புற ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுது. அது பேர் கூட அதில் நார்த்து ஹிந்தியில் அங்கே ஹிந்தியா தெலுங்கா தெரில, பேர் தெரில எங்களுக்கு. நின்றுது. அது வழக்கமாக நிற்கிற ஸ்டேஷன் கூட இல்லை போல இருக்கு. அங்கே நின்றுதுக்கு இவர் பக்கத்துலேயே உட்கார்ந்து இருந்தவர் எழுந்து போயிருக்கார். ஏதோ பாத்ரூம் தான் போகிறாருன்னு நினச்சிட்டு நானும் பேசாமல் இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வரவே இல்லை. இன்னும் வரவே இல்லை. ட்ரெயினுக்கு ஏதோ ஒரு அத்வானத்தில் நிற்கிறது, பேர் ஒரு தெரியாத ஸ்டேஷனில் நிற்கிறது. இவர் எங்கேயாவது இறங்கிட போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துண்டு பார்த்தா அந்த கதவு கிட்ட பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. என்னடான்னு பார்த்தா கீழேருந்து அப்போ தான் கீழேருந்து ஏதோ குனிஞ்சு மேலே எழுந்து ஏதோ ஒரு செருப்பு எடுத்து இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான் செருப்பு அந்த ஆள் கீழே பிளாட்ஃபார்மில் இருக்கிறவன். அவன் அங்கே கீழே இறங்கி எடுத்திருக்கான் இருக்கு. என்ன நடந்ததுன்னா, இவர் இறங்கிறதுக்கு போயிருக்கார். பிளாட்ஃபார்மில் இறங்க போகும்போது செருப்பு தவறுதலை அந்த கேப்பில் விழுந்துடுது. அந்த செருப்பு போனால் போகட்டும்னு இருந்திருக்கணுமா வேண்டாமா? இவருடைய வயசுக்கு பேசாமல் போய் தொலையுது அப்படின்னு இருந்திருக்கணும். இவர் குடுகுடுன்னு இறங்க ட்ரை பண்ணி இறங்க முடியாமல் தவிச்சு அந்த இடுக்கில் போய் அவருக்கு எட்டி அப்படி மெதுவாக இறங்கிட்டார் போல இருக்கு. இறங்கி அதை செருப்பை எடுக்க முடியல இவருக்கு. அங்கெல்லாம் நிற்காதான் ரொம்ப நேரம்லாம் ட்ரெயின். எப்போ வேணாலும் நிற்கும், எப்போ வேணாலும் போகும். அது மாதிரி அது இவர் இறங்கிட்டார். உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் பார்த்துட்டு செருப்பையும் அவரால் எடுக்க முடியல. ஓடி வந்து இவரை மெதுவாக பிடிச்சி அவரை எழுப்பி மேலே கொண்டு விட்டுட்டு இவர் ஏதோ அது இந்த மாதிரிங்கும் போது இல்லை அது புது செருப்புன்னு ஏதோ சொல்லியிருக்கார் போல இருக்கு. அப்புறம் அவர் அந்த இன்னொருத்தர் இவரை தூக்கி வெளியில் விட்டுட்டு அவர் உடனே இறங்கி எடுத்துட்டு இங்கெல்லாம் இப்படி இறங்கக்கூடாதுங்க, ட்ரெயின் கிளம்பிடும், இங்கெல்லாம் ரொம்ப நிற்காது, 2 நிமிஷம் கூட நிற்காது, உடனே கிளம்பிடும், இப்படி பைத்தியக்காரந்தர் பண்ணினீங்களேன்னு அவர் சொல்லிவிட்டு அந்த செருப்பை எடுத்து கொடுக்குறார். எனக்கு அப்படியே ஒன்றுமே அந்த பயத்துலேருந்து நான் மீளவே இல்லை ரொம்ப நாள். அப்படி அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் இவர் அதில் ட்ரெயின் எப்போ வேணாலும் கிளம்புமா. அது அந்த ஊர்லெல்லாம் ஒரு சத்தம் கூட போட்டுட்டு கிளம்பாது, ஓசப்படாமல் கிளம்பிடும். நீ நிற்கிறதும் தெரியாது, கிளம்புறதும் தெரியாது, அப்படி தான் கிளம்பும். ஏதாவது ஒன்று இடக்கு முடக்கா இவர் விழுந்தபோது அந்த ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நானா பைத்தியம் மாதிரி ஏதோ பாத்ரூம் வருவார்னு உட்காண்டிருந்திருந்தா என் நிலைமை என்ன யோசிச்சே எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருந்தது ரொம்ப நாளைக்கு. இதுக்கு இறங்கி நான் அவனாவது போய் தொலைவிட்டு விட்டுருக்காமா. அவன் இறங்கி நல்ல வேளை அவன் இறங்கி எடுத்த பிறகு அடுத்த ஒரு நிமிஷத்தில் ட்ரெயின் கிளம்பியிருக்கு. அவன் இறங்கி அந்த ஆளும் இறங்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வயசானவர் பாவம் இவருக்கோசரம் எடுத்து கொடுப்போன்னு அசரித்தனமாக அவன் நல்ல வேளை அவன் கொஞ்சம் துணிச்சல்காரன் போல இருக்கு, இறங்கி டக்குன்னு இறங்கி எடுத்துட்டான். இருந்தாலும் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அதை நினச்சி எனக்கு ரொம்ப நாள் எனக்கு தூக்கம் இல்லை. இந்த கதையை இப்போ எதேச்சியாக படித்த உடனே அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்துடுது. இந்த மாதிரி ஒன்றுமே இந்த கேப் வழியாக தங்கமே வைரமே விழுந்தா கூட போய் தொலைகிறதுன்னு இருக்கணும். பைத்தியகாரத்தனம் பண்ணவே கூடாது. அந்த பகவான் தான், அந்த எங்கள் குலதெய்வம் வெங்கடாஜலபதி தான் அந்த ஆள் ரூபத்தில் இவரை இறங்கினவர் அறகுறையாக இறங்கி இருந்தவரை பிடிச்சி காப்பாற்றி மேலே அழிச்சின்னு அவருக்கும் ஒன்றும் ஆகாமல் அவருக்கும் ஏதாவது ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும், இவரால் தானே அவருக்கு பிரச்சனைன்னு அதை நினச்சி உருகி போயிருப்போமே. அதுவும் எதுவும் இல்லாமல் போய் நல்லபடியாக எல்லாம் அதை ரொம்ப நாள் நினச்சி நாங்கள் நல்லபடியாக இவர் வந்தால் கூட ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு அதே நினப்பு தான் ரொம்ப நாள் இருந்தது. எப்பவும் போல் சரசா சூரிய அவர்களோட இந்த கதை நம்ம எல்லாருடைய மனசையும் ரொம்ப ஒரு பாதித்த கதையாக இருக்குது இல்லையா?